லாஸ்ட் இயர்ல வந்து மிஸ்டர் இதே மாதிரி கோல்டு வாங்கினதால சாம்பியன்ஷிப் பண்ணேன். அதுல ஜாப் அந்த மூலியமா ஜாப் வாங்கினேன். கண்டிப்பா தொடர்ந்து 3 வருஷமும் நான் மிஸ்டர் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஹேட்ரிக் பண்ணியிருக்கோம் இந்த கண்டிப்பா 3 இயர்ஸ் பண்ணதால. கண்டிப்பா 4 இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் மிஸ்டர் பட்டத்தை வாங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் பண்ணாரு, கண்டிப்பா 3 இயர்ஸ் நான் பண்ணேன். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாப் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட கோச் பாலன், அப்புறமேட்டு அரசனா, டீம் IBBF, நம்ம டாபா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பவுலி சார், பாஸ்கர் சார், அப்புறம் என்னோட துறை சார், என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதால இந்த மெடல் என்னால இந்த வாட்டி பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னும் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மேல மேல சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களோட நேட்டிவ் எங்க? நீங்க எத்தனை ஆண்டு காலமா என்னோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னா பாச்சில் சொல்ற கிராமம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல வந்து நான் ஜாப் வாங்கினேன். எத்தனை ஆண்டுகளா நான் ஒரு 16 இயர்ஸ் அது பண்ணிட்டு இருக்கேன் விடாம. ஆக்சுவலா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு ஜாப் கிடைச்சது. இப்போ ரீசெண்டா தான் வாங்கினேன் லாஸ்ட் இயர்ல. ஸோ விடாம நம்ம கண்டிப்பா ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல ரீச் ஆகலாம். நிறைய பேர் என்னன்னா லட்சம் பேர் வந்து இளைஞர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் என்ன சொல்றீங்க? நிறைய பேர் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா விட்டுறாங்க, கண்டினியூ யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டினியூவா பண்ணாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அடையலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியா பல வருஷம் பண்ணாதான் ஒரு நல்ல இலக்கு அடைய முடியும்னு சொல்லி. மூன்றாவது முறையா வந்து நீங்க வெற்றி பெற்று வந்துட்டீங்க. தமிழ் அமைச்சர் யாராவது போறீங்களா? எப்படி உங்க வாழ்த்துக்கள்? இல்ல, எங்களுக்கு ஐடியா இருக்கு. நாங்க நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க இல்ல அந்த மாதிரி பார்க்கணும் லாஸ்டா நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனா பட் எங்க பாடி பில்டிங்காக எந்த ஒரு இதுவும் ஒதுக்குனது இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி ஒதுக்குனாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எங்க கேமுக்கு மட்டும் தான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா கேமுக்கு இப்போ வாலிபால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, பேஸ்கெட் பால் எடுத்துக்கோங்க, எல்லா ஈவெண்ட்டுக்குமே எல்லாமே ஒதுக்குறாங்க. எங்க ஈவெண்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி 3% இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்க. நாங்க அது யாருமே இன்னும் அடையல. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் எங்க துறையிலயும் ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்கன்னா நாங்களும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்துல நாங்க ரீச் ஆகும்.